We saw the fireworks at Vankiri. It's not a crackers works. It's a sixes. It's a raining sixes. It's a so the Indian team win the T20 series against England. It's emphatic series victory for Team India. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேட்ச் T20 சீரிஸ் முடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெரிஃபிக் விக்டரி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவோட ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ரேங்க்ல 360 டிகிரியில் நம்ம மொத்த ரேங்க்லையும் சுற்றி பார்த்த மாதிரியான ஒரு நாக் அது. ஸோ அன்டவுட்டட்லி இட்ஸ் டெரிஃபிக் நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் 2025 அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பேட்லே ஆல்சோ. ஸோ லெட்ஸ் சி த ரிவ்யூ ஆஃப் ஃபிஃப்த் T20 அண்ட் இந்த T20 சீரீஸ்க்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என்னங்கிறது அப்படி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் T20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ பட்லர் வந்து டாஸ்லயே வந்து ஒரு லைட்டா ஒரு தக் லைஃப் பிளேங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்ல ஒரு சொல்லும்போது வி ஹவ் ஃபோர் இம்பாக்ட் சப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அது வந்து நிஜமாலே வந்து பண்ணியா இருந்தாலும் அது வந்து இட்ஸ் வெரி சீரியஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாயிண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் அந்த இதுல நான் சொல்றேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் had a great start in this match, but unfortunately he's out in same short ball in Square Leg region. So in the series of Sanju Samson, it's the same region on the way. Short ball against Square Leg, அந்த ரீஜன்லேயே வந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டுருந்தாரு. ஸோ சஞ்சு சாம்சன் perform to continuous in this series, and then at the same time பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆல்சோ இஸ் நாட் இன் குட் ஃபார்ம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாலும் அட் த சேம் டைம் பேட்டிங்ல வந்து ஒரு பெருசாக கான்ட்ரிபியூட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியகுமார் யாதவ் ஃபார்மும் இட்ஸ் கன்சர்ன் ஃபார் டீம் இந்தியா சீரீஸ்ல T20 சீரீஸ்ல. அந்த அட் த சேம் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஒன் கைஸ். சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நாள் நிஜமா எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா சரியான ஒரு அபிஷேக் சர்மா ரெய்னிங் சிக்ஸர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வேன்கடே விக்கெட் யாரும் நோஸ் இட்ஸ் ஒரு பக்கா பேட்டிங். நீங்க எவ்வளவுதான் அடிச்சாலும் பத்தாதுங்கிற மாதிரியான ஒரு விக்கெட் தான். இன்னொரு இதுல வந்து லைக் எல்லா ஒரு போல்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், மார்க்குட்டா ஆடில் ரஷீதா இருக்கட்டும், எல்லாரையும் வந்து பவுண்டரிஸும் சிக்ஸஸும் போட்டு வெல்த் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா. தென் ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சு, ஒரு 35 பால்ஸ்க்குள்ள செஞ்சுரி அடிச்சிருந்தா மேபி he should break the Rohit Sharma's fastest T20 century record. Unfortunately, he's not done yet. ஸோ அந்த ரெக்கார்ட் பீட் பண்ணல அப்படின்னாலும், பட் ஒரு ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர், ஐ மீன் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அபிஷேக் சர்மா தான் இப்போ ஹையஸ்ட் 135 ரன்ஸ். ஸோ 150 அடிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்மிஸ். ஸோ நல்ல ஒரு நாக்காக இருந்துச்சு அந்த ஒரு இது. அண்ட் இந்த இடத்துல இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபில்சால் ஹேட் a great start. எப்படி வந்து இந்தியன் டீம்ல வந்து ஒரு சில ஃபார்ம் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி இங்கிலாந்து டீமுக்கு பார்த்தா ஃபில்சால்ட் ஏன்னா ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் இயர் IPL நம்ம பார்த்துருப்போம். அண்ட் தென் T20 வேர்ல்ட் கப்ல சம் ரீசனபிள் மேட்ச் ஆடினாரு. ஸோ இந்த ஒரு இதுலயும் வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபில்சால்ட் ஒரு நல்ல ஒரு எஸ்பெஷலி யாருக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்குமோ இல்லையோ RCB ஃபேன்ஸ்க்கு ஒரு நிஜமே ஃபில்சால்ட் ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு வாட்சா தான் பார்த்துருப்பேன். ஏன்னா திஸ் இயர் ஷுட் பிளே ஃபார் RCB. மேபி விராட் கோலி ஓபன் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. மேபி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் RCB ஃபேன்ஸ் வந்து நிஜமாலே ஃபில்சால்ட் பையன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. Unfortunately, first four T20s is not good for that. Fifth T20 really started ஒரு KKR டீம்ல இருந்து ஒரு ஃபில்சால்ட் நம்ம என்ன மாதிரி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு நேத்தி. ஸோ ஃபில்சால்ட் ஒரு 50க்கு அப்புறம் டிஸ்மிஸ்ட். ஃபில்சால்ட் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம்ல பெருசாக யாருமே ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் லைனா ஒரு விக்கெட்ஸ் இந்த 97 ரன்ஸ் இந்தியா நாலு ஆனாங்க. ஸோ 150 ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா டிஃபிட்டட் இங்கிலாந்து அண்ட் கிவ்ஸ் த சீரிஸ் 4-1 அப்படிங்கிற ஒரு T20 சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ODI டெஸ்ட்ல வந்து நமக்கு வி நாட் கெட் குட் ரிசல்ட்ஸ் இன் அண்டர் கௌதம் கம்பீர் கோச்சிங். பட் ஒரு T20s அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஹஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல ஒரு 3-0 அடிச்சாரு ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் பங்களாதேஷா இருக்கட்டும்.
சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு 300 ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல வந்து கம்பீர் கோச் பண்ணி பிவிஎஸ் லக்ஷ்மன் தான் பிகாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் சீரீஸ் அந்த டைம்ல பாரன் காஸ்கர் ட்ராஃபினால. ஸோ கம்பீர் பிவிஎஸ் லக்ஷ்மன் தான் அந்த ஒரு சீரீஸ் கோச்சா இருந்த சீரீஸ். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரீஸ். ஸோ கௌதம் கம்பீர் சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு காம்பினேஷன் T20 நல்ல ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார் அட்டாக்கிங் கிரிக்கெட். ஸோ கம்பீர் வந்து கேகேஆருக்கு எந்த மாதிரியான ஒரு இதை பண்ண. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் திங்க தான் வந்து இந்தியன் டீம் இந்தியன் T20 சைடுக்கு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். Unfortunately, we not get a good results in ODI test. But let's hope அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. ஸோ அதுல வந்து நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்த சீரீஸ்ல நான் பார்த்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இஸ் வருண் சக்கரவர்த்தி. இட்ஸ் a brilliant கம்பேக் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2021 அந்த T20 அகேன்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு அப்புறம் ஒரு பெருசா ஆள். அதுக்கப்புறம் அந்த கம்பீர் எப்போ ஒரு ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் ஆனார், அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி யூஆர் பேக் டு இந்தியன் டீம். ஸ்ரீலங்கன் சீரீஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்டா பார்த்துருக்கோம் வருண் சக்கரவர்த்திய. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி அந்த ஒரு 5 விக்கெட் ஹால் தேர்ட் T20 நல்ல ஒரு பில்லியன் ஸ்பெல் நாங்க பார்த்தேன். எல்லா சாரி குரூப்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல சொல்லி சொல்லி எடுத்தாருங்கிற மாதிரி தான் சொல்லணும். சொல்லி எடுத்தாங்க தானே. வருண் சக்கரவர்த்தி வந்தாலே ஹாரி குரூப் வந்து ஒரு மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபியர்னஸ் வந்துருந்து. அது வந்து மேட்சே பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ வருண் சக் அண்ட் தென் இஸ் காட் பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்ட் ஆல்சோ. கங்க்ராச்சுலேட் ஃபார் தட். ஏன்னா இட்ஸ் பிக் திங். ஏன்னா இங்கிலாந்து மாதிரியான ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி ஒன். ஸோ வருண் சக்கரவர்த்தி பிரில்லியன். ஆனா அதே பாசிட்டிவ் திங்க் இஸ் அபிஷேக் சர்மா திலக் வர்மா. அந்த அபிஷேக் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 80 ரன்ஸ் பார்த்தாங்க கல்கட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட் T20 அந்த ஒரு 5 ரன்ஸ். ஸோ வந்து அபிஷேக் சர்மாவோட இந்த ஒரு கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது மேபி நெக்ஸ்ட் இயர் T20 இருக்கிறதுல அன்டவுட்லி இஸ் இந்த ஓப்பனிங் ஸ்பாட்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அனதர் பாசிட்டிவ் திங்க் இஸ் திலக் வர்மா. இட்ஸ் எ பிரில்லியன்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துருப்போம் திலக் வர்மா ஆடி. இந்தியன் டீம்ல நம்ம ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது எஸ்பெஷலி இன் செகண்ட் T20 செப்பாக் வந்து அந்த ஒரு நாக் சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் இந்த 2024 ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் அப்படின்னு நம்ம இயர் ரெண்டு நம்ம பார்த்தோம்னா மேபி திலக் வர்மா ஒரு நாக்கும் ஒன் ஆஃப் பெஸ்டா இருக்கும் தான் என்னோட பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா ஒரு எண்டு வந்து விக்கெட் திலக் வர்மா நம்பர் 3. ஏன்னா வந்து சூரியகுமார் யாதவ் தான் நம்பர் 3 வருவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்து திலக் வர்மா ப்ரமோட்டட் நம்பர் 3. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஒரு நின்று மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. நிஜமாலே இஸ் த பாசிட்டிவ் ஒன். மேபி in future is definitely is comes in ODI side or ODIs and test side also in my point thoughts. So we hope அந்த ஒரு இது நடக்குதா இல்லையா. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்லயும் இருக்குது இங்கிலாந்து டீம்லயும். இங்கிலாந்து டீமோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. பவுலிங் நல்லா ஆச்சு இங்கிலாந்து டீம் போட்டது போலீங்கன்னா எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஏன்னா செப்பாக் விக்கெட்ல எல்லாம் வந்து ஒரு டேர்னிங் ட்ராக்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே பண்ணாங்கன்னு தான் சொல்லுவீங்க. எஸ்பெஷலி இங்கிலாந்து பார்த்து ஜோஃப்ரா ஆர்ச்சரா இருக்கட்டும், மார்க்குட்டா இருக்கட்டும், பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் நல்லாவே பண்ணாங்க. அதுவும் செப்பாக் விக்கெட்ல எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஏன்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப வருஷமா கிரிக்கெட் பார்த்து செப்பாக் விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபைட் கொடுத்ததெல்லாம் வந்து இட்ஸ் அமேசிங் ஒன். அதான் இங்கிலாந்து வந்து நல்லாவே பண்ணாங்க செப்பாக் விக்கெட்ல. அதான் ராஜ்கோட் தேர்ட் T20 ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆஸ் அ பவுலிங் யூனிட் வந்து இங்கிலாந்து டீம் வந்து ஒரு ஒரு செகண்ட்ல இருந்து தேர்ட் T20 நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் ஆஃப் த கேம்ஸ் இந்தியன் பேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பேட்டர்ஸோட மார்க்ஸ்னால வந்து இங்கிலாந்து பவுலர் ஸ்பெஷலா ஒரு இது பண்ண முடியல. அது நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் அண்ட் சாம்சன் ஃபார்ம் இஸ் பிக் கன்சர்ன். ஏன்னா வந்து ஒரு சஞ்சு சாம்சன் இந்த சீரிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் ஒரு செஞ்சுரி எல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது எல்லாமே ஒரு மாதிரியான வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடும் சூரியகுமார் யாதவ்
ரீசெண்டா மும்பைக்கு சையத் முஸ்டாக் அலி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுலயும் ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷன் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இந்த சீரீஸ்ல வந்து இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு. ஸோ இன்னொரு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இந்தியன் கேம் சொல்லுவாங்க ஃபோர்த் டி20 அந்த அந்த பிக் ட்ராமா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அர்ஷித் ராணா கம்ஸ் இன் ஃபார் சிவம் துபே இட்ஸ் டிபேட்டபிள் ஒன்னா. ஸோ ஆல்ரெடி ஏன்னா அந்த லைக் டு லைக் கண்டிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சிவம் துபே அர்ஷித் ராணா அன்ஃபேர் டிசிஷன் லைக் ரமன்தீப் சிங் மாதிரி ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர் இருக்கும்போது அர்ஷித் ராணா அந்த கேம் நல்லா பெரியதா டவுன் பண்ணி எடுத்திருந்தாலும் இது வந்து ஒரு கொஸ்டின். கேஸ் அந்த ஒரு கேம் வந்து அர்ஷித் ராணா வந்து ஒரு பெரிய ரன்ஸ் லீக் பண்ணி தான் இந்நேரத்துக்கு என்ன மாதிரியான ஒரு இது வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு பேட் மூவ் அப்படின்னு பாரு இந்தியன் இருக்கும். ஸோ சிவம் துபே அதுக்கு ரிப்ளேயர் லாஸ்ட் டேட் ஒரு 2 விக்கெட் எடுத்து மாதிரி எல்லாரையும் வந்து ஷெட் பண்ணி தர அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்தியன் டீமோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியால் வந்து பேஸ்பால் தெரியும். ஏன்னா பிரெண்டன் மெக்கலம் வந்து டெஸ்ட் டீம் கோச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேஸ்பால்ங்கிறத வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு பிரபலப்படுத்திட்டாரு அவரு. அந்த ஒரு தேதியை வந்து இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாம் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட். இப்போ அந்த பேஸ்பால் தேதி வந்து ஒயிட் பால் ஃபார்மேட்டுக்கும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்க. ஏன்னா இப்போ பிரெண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்மேட் கோச்சா இருக்காரு இங்கிலாந்து டீமுக்கு. ஸோ அந்த தேதி வந்து டி20க்கு கொண்டு வர பார்த்தாரு. லைக் ஒரு நல்லாதான் தெரிஞ்சுது. பட் அது வந்து டெஸ்ட்ல இது பண்ணாம டி20ஸ்ல வந்து பெருசா வந்து வெளிப்படன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே பிக் ஷாட்ஸ் இப்போ 2 ஷாட்ஸ் ஒரு 6 ஒரு 4 அடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் டபுள் வந்து டேக் பண்ண மாட்டாங்க யாருமே. ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பால் என்ன சொல்றது ஒரு பெரிய ஷாட்க்கு போய் கேட்ச் ஆகுது. அது வந்து இங்கிலாந்து டீமோட பேட்டிங்க்கு இட்ஸ் மேஜர் மைனஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டி20s இட்ஸ் பவர் டீம் கேம், அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் எந்த அளவுக்கு நம்ம பவர் டீம் யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைக்ஸ் ரொட்டேட் பண்ணிடும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். எனி ஃபார்ம் டி20s இல்லை ஓடிஎஸ் டெஸ்ட் எந்த வந்து நம்ம ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் தான் வந்து நம்ம வந்து பவுலர்ஸ் திங்க் பண்ண வைக்கும். அண்ட் தென் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் வந்து சொல்றது சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு சீரீஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓடிஐ சீரீஸ்ல இந்த கைண்ட் ஆஃப் அப்ரோச் வந்து அவங்க கரெக்டா இது பண்ணாங்கன்னா மேபி இந்தியாவில் வந்து ஓடிஐ சீரீஸும் சரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் அடிக்கிறது சான்ஸ். இன்கேஸ் இந்த ஒரு பேஸ்பால் தெரிய வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்ல போறது நான் தப்புன்னு நான் சொல்ல. பட் அட்டாக்கிங் ஒரு ப்ராப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பவுண்டரிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ரன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க ரொட்டேட் பண்றது இட்ஸ் திங். பொறுத்த வரைக்கும் அதான் வந்து இங்கிலாந்து டீம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னோட. ஸோ இந்த ஒரு டி20 சீசன் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஓடிஐ சீரிஸ் 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ இந்த ஒரு சீரிஸ் வச்சுதான் வந்து என்ன மாதிரியான பிளேயிங் லெவல்ஸ் இருக்கும் இந்தியன் டீம் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு டி20 சீரிஸா போயிருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ் வி வெயிட் ஃபார் ODI series.